நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையே வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம். வாழ்க வளமுடன். இன்று நாம் பார்க்க இருப்பது தற்பொழுது அதாவது இந்த தலைமுறையில் நாம் ஏஐ யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது உண்மைதான். அது மிகையாகாது. ஏஐ தான் உலகம் முழுவதுமே தற்பொழுது கண்ட்ரோல் செய்து வருகிறது. இன்னும் எதிர்காலத்தில் ஏஐ அனைத்து துறைகளிலுமே உள்ளே நுழைந்து நிறைய நன்மைகளையும் நமக்கு தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அதன் மூலம் ஒரு சில தீமைகளும் வெகுவாக நடந்து கொண்டுள்ளன. ஆண்களின் பெண்களின் படங்களை ஃபோட்டோக்களை நிழற்படங்களை வைத்து அதை நிர்வாணப்படுத்தி வீடியோக்களை மேக் செய்து பான் வீடியோஸை மேக் செய்து நிறைய பேர்களின் வாழ்க்கையோடு உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏஐ துறையில் இதற்கு அதாவது ஒவ்வொரு முறையும் நல்ல விடயங்கள் நல்ல கண்டுபிடிப்புகள் வரும் பொழுது அதன் மூலம் நன்மைகளும் இருக்கும் தீமைகளும் இருக்கும். ஏஐ மூலம் பல நோய்களுக்கு புதிய மருந்துகள் கண்டுபிடித்துள்ளார்கள். நிறைய வேலைகளை அது மிகவும் எளிமைப்படுத்தி உள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை. வளர்ச்சி மிக விரைவாக நடந்து கொண்டுள்ளது. அதை நாம் ஏற்கத்தான் வேண்டும். ஆனாலும் இந்த தீய விஷயங்கள் ஏஐ பயன்படுத்தி தவறானவர்கள், அதாவது எந்திரன் படத்தில் வரும் அல்லவா, அந்த ரெட் சிப்பை மாற்றி போட்டுவிட்டால் அந்த நல்லவராக இருந்த அந்த எந்திரனானது ரஜினியானவர் கெட்ட ரஜினியாக மாறிவிடுவார் அல்லவா. அதுபோல ரெட் சிப்பாக நிறைய மனிதர்கள் இருந்து கொண்டு இந்த ஏஐ டெக்னாலஜியை ஓப்பன் சோர்ஸை பயன்படுத்தி நிறைய பெண்களின் ஆண்களின் வாழ்க்கையில் விளையாடுகிறார்கள். அவர்களது படங்களை நிர்வாணப்படுத்தி பொது வழியில் விட்டு சம்பாதிக்கிறார்கள். மேலும் அவர்களை பிளாக்மெயில் செய்தும் சம்பாதிக்கிறார்கள். நிறைய பேர் இதனால் உயிரும் இழந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்ட்ரோல் செய்ய முடியாதா? டெக்னிக்கலாக ஏஐ உருவாக்கியவர்களே இதை கண்ட்ரோல் செய்வதற்கு வழி உள்ளதா என்றால் நிச்சயம் வழி உள்ளதுதான். ஆனாலும் அவர்களும் தொழில் நோக்கத்தில், பிஸ்னஸ் நோக்கத்தில் பணம் சம்பாதிப்பதற்காக அந்த வழிமுறையை, அந்த தடுப்பு முறைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் நான் அதை குற்றமாக வைக்கிறேன். அதாவது என்னுடைய கருத்து அதுதான். அதாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏஐயில் நீங்கள் ஒரு சில கேள்விகளை கேட்கும் பொழுது வங்கி கணக்கில் உள்ள பணம் போன்ற சில விவரங்கள், சென்சிட்டிவான விஷயங்களை நீங்கள் எந்த ஏஐ இருந்தாலும் நீங்கள் கேட்டால் அது ஓப்பன் சோர்ஸாக இல்லை, அது தர முடியாது என்று கூறுகிறது. அப்படி இருக்க சில விஷயங்களை ரகசியமாக சர்வருக்கு வராமல் ஓப்பன் சோர்ஸில் இல்லாமல் பார்த்து கொள்ள முடியும் என்பது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் எளிமையாக. ஆக அந்த நியூடு மற்றும் நேக்கடு போன்ற அந்த ப்ராம்ப்ட், அது போன்ற ப்ராம்ப்டுகளை ஃபில்டர் செய்தோ, அது எந்த ஏஐயாக இருந்தாலும் எந்த ஏஐயுடைய மாடலாக இருந்தாலும் அது வெளிவராமல் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் வழிமுறைகளும் டெக்னிக்கலாகவே உள்ளது என்பதுதான் எனது கருத்து. ஆனால் அதை ஏஐ உருவாக்குபவர்கள் அதை செய்ய மறுக்கிறார்கள். அரசாங்கம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லாம் இணைத்து ஏஐ யாரெல்லாம் உருவாக்குகிறார்களோ அந்த கம்பெனியெல்லாம் இணைத்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு லாகின்னை வைத்து NSFW மூலமாக ஃபில்டர் செய்யலாம். அதற்கான வழிமுறைகளும் சாத்தியக்கூறுகளும் உள்ளது. இப்பொழுதே சாட் ஜிபிடி மற்றும் ஓப்பன் ஏஐ சில ஏஐகள் எல்லாம் சில ப்ராம்ப்டுகளை ஏற்றுக்கொள்வதில்லை, ஃபில்டர் செய்து விடுகிறது. அது மட்டுமல்லாது ஸ்பேஸ் இன்ஸ்டன்ட் கண்ட்ரோல்ஸ் மூலமாகவும் நாம் பிளாக் செய்து ஃபில்டர் செய்ய முடியும். அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உள்ளது. ஆகவே இந்த வளர்ச்சி நடைபெறுகின்ற இந்த காலகட்டத்திலேயே, அதாவது கூறுவார்கள் அல்லவா, முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும். மரமாக வளர்ந்துவிட்ட பிறகு நாம் அதை சரி செய்ய முடியாது. தீமைகள் ஆரம்பத்தில் உருவாகும் பொழுதே நாம் தடுத்து விட்டால்தான் நமக்கு நல்லது. டெக்னிக்கலாக எப்படி வங்கி விவரங்களை ரகசியமாக வைக்க முடிகிறதோ சர்வரில், அதே போன்று நீங்கள் டெக்னிக்கலாக இந்த அனைத்து ஏஐ கம்பெனிகளையும் இணைத்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு லாகின் ரிஜிஸ்ட்ரி நீங்கள் செய்து ஃபில்டர் ப்ராம்ப்டுகளை வைத்து 98% முதல் 99% வரை இந்த மார்ஃபிங் முறைகளை, நியூட் நேக்கடு போன்ற பெண்களின் ஆண்களை நிர்வாணப்படுத்தும் அந்த விடயங்களை, அந்த மாற்றங்களை நாம் செய்யாமல் தடுப்பதற்கு
டெக்னிக்கலாகவே வாய்ப்பு உள்ளது. இது கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்களுக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் சாஃப்ட்வேர் புரோகிராமிங்கில் ஏஐ உருவாக்கத்தில் உள்ளவர்களுக்கு நிச்சயம் இது தெரியும். ஆனால் பண மோகத்தில், தொழில் மோகத்தில் இதை செய்ய தவறுகிறார்கள். அரசாங்கம் மட்டுமே இதை முழுமையாக கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே சில சட்டங்கள் உள்ளது. ஏஐ மூலமோ அல்லது மார்ஃபிங் மூலமோ பெண்களின் படங்களை நிர்வாணப்படுத்தியோ ஆண்களின் படங்களை நிர்வாணப்படுத்தினாலோ கடுமையான சட்டங்கள் உள்ளன. அது மறுப்பதற்கு இல்லை. ஐடி சட்டம் 2000 படி 66B, 67A, 67B போன்றவைகள் குற்றமாக கருதப்படும். மார்பிங் இவ்வாறு நிர்வாணப்படுத்தி மார்பிங் செய்வது மற்றும் 354C போன்ற சட்டங்களும் ஐபிசி 292 போன்ற சட்டங்களும் இதை கடுமையான குற்றமாக சொல்கிறது. இருந்தாலும் தற்பொழுது ஏஐயின் வளர்ச்சி துறையில் நாம் இருக்கிறோம். உலகம் முழுவதும் நமது இந்திய நாடும் சேர்த்து ஏஐ பயன்படுத்தினால்தான் எதிர்காலத்தில் மென்மேலும் இன்னும் நிறைய வளர்ச்சிகளையும் நாம் பெற முடியும். ஆனாலும் நீங்கள் வசதி வாய்ப்புகள் மட்டும் உங்களுக்கு அதிகமாகிக் கொண்டே போனாலும் அதற்கான தீமைகளையும் நாம் சரியாக கலைந்து ஒரு கண்ட்ரோலபிளாக அதை வைத்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவார்கள், எனிதிங் இன்சஃபிஷியன்ட் ஆர் எக்ஸஸ் வில் நாட் பி கிவ் டிசைர்டு ரிசல்ட் என்று சொல்வார்கள். எது ஒன்றும் அளவுக்கு அதிகமாக போனாலும் அளவு குறைந்தாலும் நாம் விரும்பிய பலனை தராது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும். எனவே இந்த ஏஐ டெக்னாலஜியை நாம் கண்ட்ரோலாக வைத்து தவறான விடயங்கள், தவறான விஷயங்கள், ஏனெனில் ஜீவநேயமும் மனித நேயமும் தான் இங்கே வாழ்க்கையில் முக்கியம். மானமும் தன்மானமும் தான், சுயமரியாதையும் தான் இங்கே மிக மிக முக்கியம். பிற அனைத்துமே அதற்கு அப்பால் தான் என்று கூறலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று நமது திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா. உயிரை விட உயர்ந்தது ஒழுக்கம், சுயமரியாதை, மானம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஏஐ மூலம் இவ்வாறு பெண்களின் படங்களை அவர்கள் சினிமா நடிகைகளாக கூட இருக்கட்டும், அவர்களும் மனிதநேயம், ஒரு மனிதர்கள் தான், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய படங்களையும் நீங்கள் இவ்வாறு செய்யும் பொழுதும், சினிமா நடிகை தானே என்று நினைத்து நீங்கள் செய்யும் பொழுதும் அவர்களும் உணர்வு ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு உள்ளாவார்கள். அவர்களும் நிறைய பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஏஐ மூலம் இவ்வாறு தவறான வேலைகளை செய்பவர்களே, ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு நன்மை செய்தால் அந்த நன்மை இந்த இயற்கையின் நீதியில், இறைவனின் நீதியில் அணு அளவும் மாறாமல் நாம் அடைந்தே தீருவோம். அதே போன்று நாம் ஒரு தீமை செய்தாலும் இந்த இயற்கையின் நீதியில், இறைவனின் நீதியில் அணு அளவும் மாறாமல் சரியான வட்டி போட்டோ அதிக வட்டி போட்டோ நமக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். அதை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தவறுகளையும் அந்த குற்றங்களையும் செய்யாதிருங்கள். அரசாங்கம் முழு கவனம் கொள்ளட்டும். இந்த ஏஐயை உருவாக்குபவர்கள் மொத்த ஏஐகளையும் சேர்த்து, அனைத்து கம்பெனிகள் ஏஐ ஆப்புகளையும் ஒன்று சேர்த்து ஒரு ரெஜிஸ்ட்ரி செய்து, டீசென்ட்ரலைஸ்டு ரெஜிஸ்ட்ரி செய்து, ஃபில்டர்களை செய்து உருவாக்குவதற்கு முன்பே ஸ்கேன் செய்யுங்கள். 99% இதன் மூலம் நாம் கட்டுப்படுத்த இயலும். அதையும் மீறி 1% ஹேக்கர்ஸ் ஏதாவது செய்தால் அதை நாம் சட்ட ரீதியாக அரசாங்கத்தின் மூலம், அரசாங்க சட்டங்களை கடுமையாக்குவதன் மூலம் அதை நாம் சரி செய்துவிட முடியும். ஆகவே மாநில அரசாங்கத்திற்கும் மற்றும் மத்திய அரசாங்கத்திற்கும், நமது நாட்டில் உள்ள அரசாங்கங்களுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகளில் உள்ள அனைத்து அரசாங்கங்களுக்குமே நான் வேண்டுகோளை விடுக்கிறேன். இம்மார்ட் ரூலர் என்பதால் நான் அனைத்து சப்ஜெக்டுகளையும் பேச வேண்டிய சூழல் உள்ளது. ஏனெனில் அனைத்து விழிப்புணர்வையும் நான் கொடுக்க வேண்டும். வெறும் ஆன்மீகம் மட்டும் செய்வதற்கு நான் வரவில்லை. ஒவ்வொரு தனி மனிதரையும் அனைத்து துறைகளிலும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக மாற்றுவதற்காகத்தான் நான் இந்த பிறப்பெடுத்திருக்கிறேன். வெறும் நல்லவராக இருந்தால் வாழ்வில் நாம் ஏமாந்து விடுவோம். வெறும் நல்லவராக இருந்தால் தீய மனிதர்களின் சூழ்ச்சிக்கு ஆட்பட்டு நாம் ஏமாந்து விடுவோம். வெறும் வல்லவராக மட்டும் இருந்தால் பிறரை துன்பப்படுத்தி நாம் சூழ்ச்சி செய்து அவர்களை துன்பப்படுத்துவோம். ஆனால் ஒரே சமயத்தில் நாம் நல்லவராகவும் வல்லவராகவும் இருந்தால் நாம் ஏமாறவும் தயாராக இல்லை, பிறரை ஏமாற்றவும் தயாராக இல்லை. அப்பொழுது நமது வாழ்க்கை மேன்மையடையும், நம்மை சார்ந்தவங்களின் வாழ்க்கையும் மேன்மையடையும். இதற்காக தான் கடந்த ஒரு 25 வருடங்களாக நான் ஒழித்துக் கொண்டுள்ளேன். அவ்வாறு ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கும் அந்த கோட்பாட்டை நான் நவேசம் என்று அழைக்கிறேன், நவேச கோட்பாடு. மேலும் அந்த நவேச கோட்பாட்டை ஃபாலோ செய்பவர்களை நான் நவவாதிகள் என அழைக்கிறேன். எனவே தான் இனிமேல் தொடர்ந்து
இந்த சேனலிலும் இன்னும் பிற சேனல்களிலும் இந்த நவேசம் சேனல் உள்ளது. எமது ஆன்மீக பயணங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சாய்ராம் டிவி அல்லது நிம்மதிக்கலை யூடியூப் சேனலில் எங்களது 25 வருட ஆன்மீக சேவைகள் அனைத்தும் உள்ளது. அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த சேனலிலும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். நிச்சயம் அதற்கான டெக்னாலஜி உள்ளது. ஏஐ பயன்படுத்துபவர்கள் மனோ ரீதியாக புத்தி ரீதியாக தெளிவடைந்து அந்த தவறுகளை செய்யாதிருங்கள். மேலும் ஏஐயை உருவாக்குபவர்கள் டெக்னிக்கலாகவே நீங்கள் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் இல்லாமல் சிறிது மனித நேயத்தோடு நடந்து கொண்டு அந்த ஃபில்டரிங் ஸ்கேன்களை எல்லாம் செய்து டெக்னிக்கலாகவே அந்த ப்ராம்ப்டுகள் வேலை செய்யாதவாறு டோட்டலாக சென்ட்ரலைஸ்டு டீசென்ட்ரலைஸ்டு செய்து லாகின் செய்து ஸ்கேன் செய்யுங்கள். NSFWஐ பயன்படுத்துங்கள். அரசாங்கமும் இதை முழு கவனத்தில் கொள்ள வேண்டும் 100%. ஏனெனில் நீங்கள் அரசாங்கம்தான் மொத்த ஒரு நாட்டின் அல்லது ஒரு மாநிலத்தின் முதுகெலும்பாகும். ஆகவே முழு கவனம் செலுத்தி இந்த பிரச்சனை சிறினதாக வேறாக இருக்கும் பொழுதே மரமாக வளர்வதற்கு முன்னதாகவே இந்த மொத்த அனைத்து ஏஐ ஆப்புகளையும் ஒன்று சேர்த்து கடுமையான சட்டங்களை இயற்றி உங்கள் கண்ட்ரோலில் அரசாங்க கண்ட்ரோல் இதை வைத்து கொண்டால் 99% இது போன்ற பெண்களை நிர்வாணப்படுத்துதல், ஃபோட்டோக்களை ஆண்களை நிர்வாணப்படுத்துதல், ஃபோட்டோக்களை வீடியோக்களாக மாற்றி தவறான விடயங்களுக்கு பயன்படுத்துதல் போன்ற அனைத்து விஷயங்களையுமே நிச்சயமாக 100% தடை செய்ய முடியும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. மேலும் மீண்டும் கூறுகிறது, அதே போன்று இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோசியல் மீடியாக்கள், இன்னும் வாட்ஸ்அப் போன்ற நிறைய விஷயங்களை பயன்படுத்துகின்ற மக்களுக்கான வேறு வேண்டுகோள் என்னவென்றால், தேவையில்லாமல் உங்களது ஃபோட்டோக்களை எதிலும் பதிவிடாதீர்கள். ஏனெனில் அனைத்துமே ஓப்பன் சோர்ஸாக தற்பொழுது உள்ளது. சட்டங்களை கடுமையாக்கி ஏஐகளை கண்ட்ரோலபுளாக வைத்து சரியான விஷயத்திற்கு மட்டும் பயன்படுத்துமாறு ஒரு சூழல் இன்னும் சிறிது காலத்திற்கு வரும். அப்பொழுது நீங்கள் உங்கள் ஃபோட்டோக்களை பதிவேற்றி சோசியல் மீடியாவில் நீங்கள் விடலாம். அதுவரை கொஞ்சம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று சைக்காலஜிக்கலாக அப்படி யாராவது உங்கள் ஃபோட்டோக்களை மார்க்கிங் செய்தோ வீடியோவாக மாற்றியோ அவ்வாறு போட்டுவிட்டால் உடனே பயப்படாதீர்கள். அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கோ அல்லது சைபர் கிரைமிலோ உடனடியாக புகார் அளியுங்கள். புகார் அளித்தால் 72 மணி நேரத்தில் அதை நீக்கி விடுவார்கள். அதற்கான அறிவு நுட்பங்களும் அனைத்து காவல் நிலையங்கள் அனைத்து இடங்களிலும் தற்பொழுது உள்ளது. அதனுடைய மூல வீடியோவையே எங்கே உருவாக்கப்பட்டதோ அந்த மூல ஃபோட்டோவையே நாம் நீக்க முடியும். மேலும் ஃபேஸ்புக்கிலோ இன்ஸ்டாகிராமிலோ போன்ற சோசியல் மீடியாக்களில் உங்களை அல்லது உங்களை சார்ந்தவர்களை அதுபோல் நிர்வாணப்படுத்தி ஏதாவது ஃபோட்டோக்கள் போட்டிருந்தால், வீடியோக்கள் போட்டிருந்தால் வலதுபுறம் மேல் பக்கத்தில் உள்ள ப்ராம்ப்டை கிளிக் செய்து ரிப்போர்ட் கொடுத்தீர்கள் என்றாலும் ஒரு 72 மணி நேரத்திற்குள் ஆட்டோமேட்டிக்காக அது நீக்கப்பட்டுவிடும். இல்லையென்றில் நீங்கள் சைபர் கிரைமில் புகார் அளியுங்கள். அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு பயப்படாமல் செல்லுங்கள். தேவையில்லாமல் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இதை காட்டி மிரட்டி பணம் பறிப்பவர்கள் இருக்கிறார்கள், உயிர் பறிப்பவர்கள் இருக்கிறார்கள், கற்பு போன்ற மானம் பறிப்பவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்கள். அவர்களிடமும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை அனைத்து அரசாங்கங்களும் உடனடியாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏஐ துறையை கண்ட்ரோல் செய்து மனித நேயமும் ஜீவநேயமும் உடைய ஒரு அற்புதமான உலகை உருவாக்குவதற்கு எமக்கு உதவி செய்யுங்கள். நான் நல்லவராக வல்லவராக இருக்கும், அதாவது இனம், மொழி, நாடு, ஜாதி, மதம், அரசியல், ஆன்மீகம், நாத்திகம் கடந்து ஒவ்வொரு தனி மனிதரையும் நல்லவராக வல்லவராக மாற்றுவதுதான் எனது குறிக்கோள். அவ்வாறு ஒவ்வொரு தனி மனிதரும் நல்லவராக வல்லவராக மாறும் பொழுது மட்டும்தான் இங்கே உண்மையான மாற்றம் நிகழும். இப்பொழுதிருந்தே அந்த பணி இன்னும் பல விடயங்களில் நான் தொடர்ந்து இந்த சேனலிலும் இன்னும் பல சேனல்களிலும் நிறைய மக்களுக்கான விழிப்புணர்வை, சரியான விழிப்புணர்வை, எதற்காக நாம் வாழ்கிறோம், எப்படி வாழ்வை சரியாக வாழ வேண்டும் போன்ற வாழ்வியல் முறைகளையும், மொத்த அறிவியல் விழிப்புணர்வுகள், ஆன்மீக விழிப்புணர்வுகள், அரசியல் விழிப்புணர்வுகள் போன்ற அனைத்து விழிப்புணர்வுகளையும் தர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்மையே நடக்கும். நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம், வளமாய் வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.